நாய்வால நிமித்த முடியாதுன்றது இந்த உலகுக்கே தெரியும். அதே மாதிரி அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளை திருத்த முடியாது என்றும் இந்த உலகுக்கே தெரியும். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய இந்த வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். அதாவது இப்போ பார்த்தீங்களா இருந்தால் 2 கிழமை யுத்த நிறுத்தம் என்று தான் நாங்கள் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதாவது எங்கள்கிட்ட மனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பா இனியாவது நிம்மதியாக நாங்கள் வாழலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம். உண்மையாக சொல்ல போனால் அங்கே யுத்த நிறுத்தம் என்றது இல்லை, யுத்தத்தை தயார் பண்ணும் நேரம் இது. அதாவது திருப்பி அவர்கள் ஆக்ரோஷமாக அடிபட போகின்றார்கள். இது 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 நான் சொல்லவில்லை, இது பெரிய பெரிய நிபுணர்கள் விட்டு அறிக்கையை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பார்த்த விடயத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி கொஞ்சம் நிலைதான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் அவர்களுக்கு தோக்க போகும் விருப்பம் இல்லை. அதாவது அவர்களுக்கு மக்களை பற்றி, உலக மக்களை பற்றியும் எப்படி எக்கேடப்பட்டாலும் விருப்பம் இல்லை. அவர்களுக்கு தேவை எல்லாம் காசு, மணி. இப்படி எந்த வகையில் யுத்தம் செய்து மணி எடுக்கலாம் என்றுதான் நச்சு இதை துவங்கினார்கள். ஆழமறியாமல் காலை விட்டது என்னமோ உண்மைதான். ஆனால் காலை எடுத்துட்டு ஓடி இருக்கலாம். ஆனால் ஓட விருப்பம் இல்லாமல் திருப்பி இவர்கள் அடிபட போகிறார்கள் மாற்றுக்கிறது இல்லை. அதாவது இனி வரப்போகிற யுத்தம், அதாவது 2 கிழமைக்கு பிறகு வரப்போகிற யுத்தம், அது ஒரு பயங்கரமான யுத்தமாகத்தான் இருக்கு. அந்த யுத்தத்தை நாங்கள் எல்லோரும் இன்னும் பெரிய அளவில் பாதிக்கப்படுவோம். இப்போ பெட்ரோலுக்கு தான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் அரிசியல் அதுகள் கொஞ்சம் கொஞ்சம் ஏறி இருக்குது விலை. ஆனால் இனி நடக்க போகிற யுத்தங்களில் அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள், அதாவது இந்த ஆணவம் பிடித்த நாடுகள், அதாவது ஈரான் மேலே அணுகுண்ட கூட வீசி பக்கண்டு முடிச்சுட்டு வெண்டுட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள். ஏன்னா இவர்களுக்கு தோத்து பழக்கம் இல்லை. அதாவது தோத்தவர்கள் இவர்கள் இல்லையென்று இல்லை, ஆனால் வெளியில் சொல்றதெல்லாம் வென்றதுன்னு தான். அதாவது இந்த விடயத்தில் எப்படி பார்க்கணும்னா, இனி இந்த யுத்தம் நிறுத்தம் வந்தாலோ யுத்தம் முடிஞ்சாலோ இந்த பொதுமக்களாகிய நாங்கள், எங்களுக்கு இப்போ விலையேற்றப்பட்ட பெட்ரோல் விலை இல்லாட்டி அரிசி விலை என்ன விலையோ, நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருப்பீங்க இந்த யுத்தத்தால். ஸோ இந்த விலை இனி குறைய போகிறதே இல்லை. அதாவது யுத்த நிறுத்தம் வந்தா என்ன, வராட்டி என்ன, யுத்தத்தை முடிச்சானே முடிக்காட்டி என்ன, இவர்கள் இனி இந்த யுத்த செலவுகள் இருக்கல, இந்த நாடுகளுக்கு நாடு அடிபட்டு இந்த இவ்வளோ தேசம், அதாவது இவ்வளோத்தையும் அழிச்சதுக்கு, இந்த அழிச்சது எல்லாத்துக்கும் திருப்பி எங்கள்கிட்ட தான் பணம் வரவிட போகிறாங்க. அதாவது இந்த விலையை வச்சு திருப்பி இந்த விலையோடையே விற்று, இந்த விலையோடையே எல்லாத்தையும் விற்று, அந்த விலையை வச்சு தான் இனி எங்கள் இஸ்ரேலை கட்டி எழுப்ப வேணும். இஸ்ரேலும் கணக்கு பாதிப்பு இருக்குது. அதே மாதிரி ஈரானை கட்டி எழுப்ப வேணும். ஸோ இதுதான் உண்மையாக நடக்க போது. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள். எங்களை பொறுத்த வரையில், அதாவது பொதுமக்களாக எங்களை பொறுத்த வரையில் யுத்தம் தேவையில்லை, சத்தமும் தேவையில்லை. நிம்மதியாக வாழத்தை நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் நாங்கள் நினைக்கிறதெல்லாம் இங்கே நடக்காது. அவங்க நினைக்கிறது தான் நாங்கள் அதாவது சுருக்கி சொல்ல போனால், இந்த பாடி, இந்த உடம்பு எல்லாத்தையும் அவங்கெல்லாம் வச்சு வளர்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு இப்படியே கத்தி போட்டு போக வேண்டிய. நன்றி, வணக்கம். உங்களோட கருத்தை மறக்காம எழுதுங்க.